டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் புதுவிதமான ஒரு ஸ்வீட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கு மிட்டாய். நார்மலாக இந்த கப்பக்கிழங்கை வச்சு காரமான ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக ரெடி பண்ணி சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கப்பக்கிழங்கு மிட்டாய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து 1 கிலோ கப்பக்கிழங்கு வாங்கிட்டு நல்லா தோலெல்லாம் சீவி நல்லா கழுவி வச்சுருக்கோம். கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த கப்பக்கிழங்கை மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம துருவுறது கொஞ்சம் நைஸாக துருவுறதை எடுத்துட்டு இந்த கிழங்கு பூராத்தையுமே நல்லா துருவிடணும். அந்த சின்ன துருவலில் வச்சு நம்ம கப்பக்கிழங்கு பூராத்தையுமே துருவிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா துருவியாச்சு. இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இருக்கிற 1 கிலோ கிழங்கையும் நல்லா துருவி எடுத்துருங்க. அடுத்து ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி எடுத்துட்டு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த வெள்ளை துணியை மேலே வச்சுட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த கிழங்கு எல்லாத்தையுமே இந்த துணி மேலே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன துணியாக இருந்தால் 2 தடவை கூட நீங்கள் சேர்த்து பிழிஞ்சிக்கலாம். துருவின கிழங்கெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ துணியை நல்லா கூட்டி பிடிச்சிக்கிறணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கூட்டி பிடிச்சிக்கோங்க. கூட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா திருக்கி பிழிஞ்சோம்னா அந்த கிழங்குல இருக்க பாலெல்லாம் நல்லா நமக்கு அந்த துணி மூலிமா வெளியில் வந்துடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாவு பதத்துக்கு தான் நம்ம இதை வந்து பிழிஞ்சு எடுக்கணும். அந்த தண்ணியை பூரா பிழிஞ்சிருங்க. அந்த கிழங்குல இருக்கக்கூடிய அந்த பாலை பூரா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா சுண்டை பிழிஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் மாதிரி வரும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பன்னீர் மாதிரி வரும். இதை எடுத்து மிக்சிங் பவுலில் உழைச்சி விட்ருங்க. நல்லா உதிரியாக உழைச்சி விட்ருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பொலுன்னு அந்த கிழங்கு துருவலை வந்து பொலுன்னு இந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டு இதில் 1 கப்பு தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையாக துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சின்ன தேங்காய்னா 1 தேங்காய், பெரிய தேங்காய்னா ஒரு அரை முறி தேங்காயை துருவி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான். நாட்டு சர்க்கரை 1 கப்பு அப்படியே தூவி விட்ருங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பொலுனேவும் அந்த நாட்டு சர்க்கரை ஏற்கனவே போட்டிருக்க துருவல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நாட்டு சர்க்கரை போட்டு விரவி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒருக்க கலந்து விட்டுருங்க. நெய் வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வாழலை வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நீளமாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நீளமாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு இதுலேருந்து ஒரு இலையை எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் டேபிளில். இந்த மாதிரி நீள வாக்கில் இலையை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா விரித்து விட்ருங்க. விரித்து விட்டுட்டு நம்ம இங்கே ஏற்கனவே வெல்லம் போட்டு துருவல் கப்பக்கிழங்கு துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக எடுங்க. இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாதிக்கு மேலே அந்த ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்லா ஒன்று போல் அது ஒரு நீட்ட வாக்கில் நல்லா ஒன்று போல் ரொம்ப அழுத்த வேண்டாம். இந்த அளவுக்கு வச்சா போதும். இப்போ இந்த கார்னரை எடுத்து அப்படியேவும் மடித்து அப்படியே ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 3 ரோல் வரும். அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே லேசாக மட்டும் ஒன்று போல் அழுத்தி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ கப்பக்கிழங்கு மாவை நம்ம சூப்பராக இலையில் சுருட்டி ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்து இதை ஸ்டீமரில் வந்து கீழே தண்ணி வச்சு மேலே இந்த வட்டை பாத்திரமா இருக்குது அதை வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்துடணும். ஆவி வந்த பிறகு இது வச்சுருக்கோம்ல அதை லேசாக அப்படி இந்த கார்னரையும் மடக்கி விட்ருங்க. அதே போல் இந்த கார்னரையும் கரெக்டாக அப்படி மடக்கி விட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதே போல் நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த கார்னரையும் மடக்கி விட்ருங்க. எல்லாத்தையுமே அடுக்கி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு 4, இந்த சைஸில் ஒரு 4 இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் வச்ச சைஸுக்கு மொத்தம் எனக்கு ஒரு 9 பீஸ் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரம் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பீஸையும் நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது கப்பக்கிழங்கு மிட்டாய். நல்லா பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்குது பீஸு.
அந்த கப்பக்கிழங்குல இப்படி ஒரு ஸ்வீட் செய்ய முடியுமான்னு இந்த மெத்தடில் செய்யும்போது அருமையாக இருக்குது. இந்த ஏலக்காய் வாசம், நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல் கடிச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா செம்மையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு கப்பக்கிழங்கு ஸ்வீட் செய்து சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.